வருஷம் எத்தனை 2 வருஷமா சேர்த்து 10ஆம் அமுது கொடுத்துனாங்க. ஓகே. ஆனா எங்க அம்மாட ஆசை கீவத்தை செய்யணும் தான். சின்ன பிள்ளைகள் இருக்கக்குள்ள யாரோ ஒரு ஆள் மேலாம் பாசம் இருக்குமே, எல்லாரும் நேசிக்கிற விட ஒரு ஆள் நிறைய பாசம் வச்சு. அம்மா அங்க இருக்கிறாங்க, அவங்க இறந்துட்டாங்க, அவங்க இல்லாதான் இப்போ கவலை. ஓகே, நீங்க அழுதாலும் உங்களுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் நான் இப்போ தர போறேன். நீங்க விருப்பப்பட்ட அம்மா மாட்ட கேட்காம வாங்கி தருவோம். பிள்ளைகள் கஷ்டம் சின்ன வயசுல செய்யறேன்னு சொன்னா அம்மா டைம். வணக்கம். வணக்கம். என்ன பேர்? அர்ச்சனா நினைக்கிறேன். என்ன கேக்ல அப்படிதான் போட்டுருக்கு. ஸோ அர்ச்சனாக்கு என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு? பர்த்டே. பர்த்டே எத்தனையா பர்த்டே? 23. 23 பர்த்டே. 20 பார்த்தா ஒரு 45 வயது மாதிரி. சரி, நான் சும்மா சொன்னேன். ஓகே, அர்ச்சனா இன்றைக்கு 23வது பர்த்டே. ஓகே, உங்களோட 23வது பர்த்டே வந்து சர்ப்ரைஸ் பண்ணட்டாமன்னு சொல்லி நிறைய கிஃப்ட் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். உங்களோட தெரியும். சரி, ஓகே, உங்களுக்கு விஷயம் ஹாப்பி பர்த்டே. அழகான கேக் ஒன்று வந்துருக்காங்க, வாங்கிடுங்க. அதே மாதிரி நிறைய கிஃப்டெல்லாம் இருக்குது. இப்போ வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி வீடியோ பார்த்துருக்கீங்களா? அங்கட பார்த்துருக்கேன் தானே. ஸோ அப்போ எப்படி என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? அதான் சர்ப்ரைஸ் டெலிவரி என்ன செய்வாங்க வந்து அந்த ஆறுதந்தெல்லாம் கேட்பாங்க. என்ன வேறு எங்கட வீடியோ பார்த்துருக்கீங்களா? எங்கட வீடியோ பார்த்தா நீங்கள் சொல்லணும், எங்கட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நீங்கள் பாட்டு படிக்க சொல்லுவீங்க, டான்ஸ் ஆட சொல்லுவீங்க. வேறு என்ன சொல்லுவோம்? வேறு ஒன்றும் அவ்வளோதானா? டாஸ்க்கெல்லாம் தருவோம், அதெல்லாம் பார்க்கல உங்களோட கேன. அப்படியா? சரி, ஓகே, இப்போ வைங்க, கேட்க வைங்களா? ஓகே, ஒரு சாக்லேட் பாஸ்கெட் தந்துருக்குறாங்க. உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி. பிடிக்குமா? என்ன சாக்லேட் பிடிக்குமா? பதில் எல்லாம் பிடிக்கும். என்ன சாக்லேட் எழுது நிறைய பிடிக்கும், அப்படி தானே? சரி, ஓகே, உங்களுக்கு தந்துருக்குறாங்க. ஆனால் நிறைய குட்டீஸ் இருக்கிறாங்க, அவங்களும் கொடுத்து சாப்பிடணுமான்ற ஹைலைட் இதில். சரியா, கொடுக்கலுமா? அப்போ இப்போ கொடுப்போம். என்ன வீடியோ ஆதாரம் தானே, இப்போ கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இப்போ கொடுப்போம். என்ன ஓகேவா? எல்லாத்துக்கும் போல இருக்கு. அப்போ வைங்க, பிரச்சனை இல்லை, சும்மா கேட்டேன். அப்புறம் சொல்லக்கூடாது, நான் கொண்டு வந்து சாக்லேட் அப்படி கொடுத்துட்டு போயிட்டேன் உடனே. ஓகே, அடுத்த கிஃப்ட் இருக்குது. நாங்கள் இப்போ கிஃப்ட்டை தர மாட்டோம். சரியா? ஃபஸ்ட்டுக்கு வந்து எங்களோட கம்பெனியில் டாஸ்க்கை சொல்கிறோம். என்ன ரூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 5 பேரை கெஸ் பண்ணி சொல்லணும் யார் தருவாங்க அப்படின்னு சொல்லி. சரி, இன்றைக்கு பர்த்டேக்கு முதல்ல யார் கிஃப்ட் தந்தாங்க? யாரும் தர இல்லையா? இன்னும் இவ்வளோ ஒரு நிற்கிறான், ஃபேமிலி எல்லாம் நிற்கிறான். ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்க இல்லையா? ஒருத்தர் தர இல்லையா? சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இல்லை, அப்படி இல்லை. இப்போ வேறு இன்றைக்கு யாராச்சும் ஃப்ரெண்டோ சரி, வேறு யாரும் சரி, மெரி பண்ணிட்டீங்க தானே. அப்போ ஹஸ்பண்ட் என்ன தர இன்றைக்கு? அவர் தரையில் என்ன? அவர் வெயிட்டிங் போட இப்போ என்ன சர்ப்ரைஸுக்கு வெயிட்டிங். அப்படியா? ஆனால் அவர் இந்த கிஃப்ட் அவர் தரையில் வேறு யார்ட்டையும் சொல்லி செஞ்சுருக்கிறாரு தெரியல. எங்கள்கிட்ட அவர் தரையில். மற்றது எங்கள்கிட்ட ஏன்ட்டுனா இப்படி கிஃப்ட் தந்தவங்கடா இங்கே வரையில சிச்சுவேஷனா தூரத்தில் இருக்கிறால எங்கள்கிட்ட தந்து இப்படி சர்ப்ரைஸாக கொண்டு கொடுங்கன்னு சொல்லி தான் தந்தவங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லணும் யார் தந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. முதலாவது டாஸ்க் என்னென்னா, நீங்கள் 5 பேரை கெஸ் பண்ணி சொல்லணும். யாரை சொல்லுவீங்க? யாரை சொல்கிறேன்? 5 பேர் சொல்லணும். 5 பேர் 6 5 பேர் சொல்லி ஆகணும். நிற்கிறாங்கல்ல. இல்லை, நிற்கிறாங்களா அப்படி சொல்ல இல்லை. நான் இப்போ முதலாவது உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு சொன்னால் அவன் வரையில சிச்சுவேஷனாலாம் இந்த கிஃப்ட் நாங்கள் எடுத்து தந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்லணும் வேறு தந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. பொருள் அறிகிற தர்ஷன்னா. தர்ஷன் யார் உங்களுக்கு? அண்ணா. அண்ணா, ஓகே. தர்ஷன் எந்த நாளில் இருக்கிறாங்க? ஃப்ரான்ஸில் இருந்து. ஓகே. மற்றது மயூரண்ணா அவங்க இருக்கிறாங்க ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் ஃப்ரான்ஸில் இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனை. சொல்லுங்கள், வேறு யாராக இருக்கும்? 2 பேர் சொல்லி அதுன்னு 3 பேர் சொல்லுங்கள். இன்னும் என்னென்னா டாஸ்க்கை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலோட இன்னும் ஒரு டாஸ்க் இருக்குது. அதாவது அது வந்து பனிஷ்மெண்ட் அறியும் மேனே. கட்டாரில் இருக்கிற கிரியண்ணா. ஓகேயா? வேறு எல்லாம் ஃபாரின்லேயே சொல்லி வரீங்க. இப்போ இங்கே இருக்கிறாங்க இல்லையா? அதான் வெளியூரில் இல்லையா யாரும்? அப்படி இங்கே வரையில சிச்சுவேஷன் தெரியும் இல்லையா? அயலியாக்கா அங்கே இருக்கிறாங்க. அவங்க இங்கே டவுனில் இருக்கிறாங்க. டவுனில் இருக்கிற அயலியாக்கா. ஓகே, 3 4 சொல்லிட்டீங்க நினைக்கிறேனே. வேறு இன்னொரு ஆள் இருக்கு. அப்போ ஹஸ்பண்ட் இல்லை, அவர் அம்மா இல்லை. அப்போ அவர் இல்லை தானே, இங்கே இல்லை தானே நிற்கிறாரா? அப்போ இங்கே இல்லை தானே. ஓகே, நான் இங்கே இல்லைண்டா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி தந்துருக்கிறேன். சரிங்க, இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் நான் சொன்னதுக்காயா நிற்கிற வருவாரா? அப்போ வந்தோன்னு சொல்லணும், வீடியோ நான் சொல்லாட்டி வேணே. சரி, ஓகே, இதை வந்து பிரித்து பார்ப்போம். அதுக்கு முன்னால் இப்போ என்ன இருக்குமென்னு சொல்லணும். என்ன இருக்கும்? என்ன தெரியல. என்ன பிரிச்சு பார்க்க போறீங்களா? சரி, பிரிச்சு பாருங்க. இல்லை போதும். ஓகே, அழகான ஒரு மேஜிக் மக். என்ன சரி, இது வந்து இப்போ ஹோட் வாட்டர் ஊற்றினா தான் உங்களுக்கு தெரியும். சரியா? அப்படி உத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. பொம்பளை பிள்ளைகளுக்கு நான் ஓடுற போகிற டைம் பார்க்குறேன், உத்து பார்க்குறேன். அப்படி
ஊத்தோண்டு பார்க்க தெரியும் நீ போட்டு எடுக்கணும். அதான் பார்க்கக்கூடாது பறிச்சா சரியா. இது வந்து ஹாட் வாட்டர் ஊற்றினா தான் தெரியும். இப்போ நான் காட்டணும்னு சொன்னால் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ நான் அதில் இப்போ தர மாட்டேன் இடிக்கட்டும் மாதிரி. இல்லை ஹாட் வாட்டர் ரெடி பண்ணுங்களா? சரி ஓகே. இப்போ வந்து இதை பிரித்து பாருங்க பார்ப்போம். இல்லை இப்போ தான் இல்லை இருக்கட்டும். சரி அழகான ஒரு பர்சனே. சரி அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். சரி ஓகே. அப்போ பெரிய ஒரு பேக் தந்துட்டு தானே என்ன இதில் நீங்கள் எடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நீங்களே எடுத்து பாருங்க பார்ப்போம். ஹலோ வாங்களே. எடுத்துக்கோங்க. என்ன ட்ரெஸ் என்ன அழகான ட்ரெஸ் உண்டு. சரி அப்போ அதையும் வைப்போம் என்ன அப்படிங்கிறதாங்க. சரி அடுத்தது ஓகே. அதுவும் ஒரு ட்ரெஸ். சரி அதையும் போய்ங்க. அடுத்த இன்னொன்று ஒரு கிஃப்ட் இருக்குது அதையும் பாருங்க பார்ப்போம். அதுவும் ட்ரெஸ் என்ன என்ன உடுப்பு மட்டும் நிறைய வந்துருக்கு. செருப்பு செருப்பா அது? சரி அழகான சில்பர். ஓகே அது இருக்கட்டும். அப்படி அதையும் போய்ங்க. சரி ஓகே நான் எல்லா கிஃப்ட்டும் இப்போ தந்துட்டேன். சரி தானே. இப்போ வந்து அந்த 5 பேர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க தானே. இப்போ அடுத்த டாஸ்க் என்னன்னா 3 டாஸ்க் தான் மொத்தம் இருக்குது. இப்போ 2வது டாஸ்க் தர அப்புறம் அதில் நீங்கள் 2 பேரை டிலீட் பண்ணணும். யாரை டிலீட் பண்ணுவீங்க? 5 பேர்லேருந்து 2 பேர் 2 பேர் வேணாம் உங்களுக்கு இந்த கன்செப்ட்லேயே வேணாம். அப்போ யாரை நீங்கள் டிலீட் பண்ண போறீங்க? யார் அந்த 2 பேர் இங்கே இருக்கீங்களா? 2 பேர்ல 5 பேர் சொன்ன 5 பேர் இங்கே இருக்காங்களா? இல்லை நீ அப்போ ஓகே நீங்கள் பரவாயில்ல சொல்லலாம். இப்போ 5 பேர் இருந்தால் தான் பிரச்சனை. திக் திக் விடுங்க தானே. சரி சொல்லுங்க பிரச்சனை. யார் நான் ஒரு சொல்லிக் கொடுங்க. இல்லை பார்த்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கல. அது கொடுத்தா அது சர்ப்ரைஸாக இருக்காது. அப்படி கண்டுபிடிக்க கூடாது. கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும். உடனே கண்டுபிடிக்கல தானே. சரி ஓகே சொல்லுங்க அப்போ இந்த 2 பேர் யார் அந்த 2 பேர் பார்ப்போம். சரி யாருன்னு சொல்லலாதா 5 பேர் ஒருத்தன் டிலீட் பண்ணிடலாம். சரி ஓகே நான் ஃபைனலாக ஒரு டாஸ்க் கொடுப்போம் வேணே. எங்களுக்கு வந்து நல்லா பாட்டெல்லாம் படிப்போம். அப்படியா பாட்டு படிப்பாங்க திரும்ப வருது. பாட்டு படிக்க மாட்டேங்களா? சரி அப்போ என்ன செய்யலை ஏதாச்சும் உங்களுக்கு டாஸ்க் ஒன்று செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டினீங்கன்னா இப்போ கிஃப்ட் இருக்குது. அந்த ஃப்ரேம் இருக்குது. அதே மாதிரி ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது. அதை தந்துட்டு போயிடுவோம். ஒரு பாட்டு ஒன்று படிச்சாங்க பிரச்சனை கணக்கு எல்லாரும் 2 பேர் ஒரு பாட்டு படிச்சாங்க. சரி அப்போ டான்ஸ் ஒன்று அந்த பொக்ஸை போடுறீங்களா? ஒரு டான்ஸ் ஒன்று சரியா? டான்ஸ் தானே நீங்களே ஒரு பரதநாட்டியம் ஒன்று பண்ணி காட்டுங்க. ஓகே நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோம். ஒன்றுமே மாட்டேன் அப்படியா? சரி ஓகே நான் இப்போ 6 செஞ்சேன்னா சொல்ல போகிறேன். சரியா? நீ சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு கவிதையோ சரி அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும். தேங்க்யூ சொல்லி முடிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் எல்லா கிஃப்ட்டும் தரேன். தேங்க்யூ சொல்லலாம் லாஸ்ட்டாக. ஓகேவா? ஓகே என்ன சொல்லுங்கள். தேங்க்யூ சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னா சரி தேங்க்யூ மட்டும் வரக்கூடாது வாயில் என்ன. ஓகேவா? பிரச்சனை இல்லையா? தேங்க்யூ மட்டும் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் நான் கிஃப்ட்டை தருவேன். ஓகே அப்போ கிஃப்ட்டை தரலாமே. சரி ஓகே லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆளை கெஸ் பண்ணுங்கள். இந்த கிஃப்ட்டில் வந்து ஒரு ஆள் தான் தந்தவங்க. சரி நான் ஒரு உங்களுக்கு உதாரணம் தரேன். உங்களை சின்ன வயசுலேருந்து ஒரு நல்லா கேர் பண்ண ஒரு பர்சன். அதாவது நீங்கள் இப்போ சின்ன வயசில் இப்போ குட்டி வயசு இருக்குது தானே. இப்போ இந்த அவங்க சின்ன பிள்ளைகள் மாதிரி அவங்களோட பருவத்தில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டு எல்லாம் கேட்பீங்களாம். அவங்கள்ட்ட கேட்குற டைம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணாமல் உடனே வாங்கிட்டு தருவாங்க. அப்படி இப்போ சின்ன வயசுலேயே நீங்கள் ஏதோ கேட்டேன்னு சொன்னாங்க நான் மறந்துட்டேன். சரியா? கேட்டு நீங்கள் நிறைய நாள் இடம் பிடிச்சால ஒரு 2 மாதம் கழிச்சு வாங்கி தந்தவங்களாம். ஏதாச்சும் நீங்கள் 2 மாதம் கழிச்சு வாங்கி தந்தாங்களா உங்களுக்கு யாராச்சும் நீங்கள் கேட்டது? சின்ன வயசுல செய்யறேன்னு சொன்னா அம்மா அம்மா தான். வேறு பெரியம்மா சித்தி அப்படி தான் நினைக்கிறேன். அம்மா இல்லை அது சித்தி பெரியம்மா அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் சித்தி அல்லது பெரியம்மா அல்லது சித்தி பெரியம்மா அத்தை அப்படி யாராவது இருக்கலாம். ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் அம்மா அம்மா தான் லாஸ்ட்டாக. அப்படின்னு சொன்னால் அம்மா. அப்படி இல்லைன்னு சொன்னால் அம்மா இல்லைன்னு சொன்னால் சரி அம்மா இல்லைன்னு சொன்னால் பாப்பீங்க. அம்மா செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்களே யாரை பார்ப்பீங்க? ஹஸ்பண்ட் 2 ஒரு ஆள் தான். அம்மா இல்லாட்டி ஹஸ்பண்ட் தானே. சரி மற்ற தர்சன் அவங்களாம் இல்லை அப்படிதானே? ஓகேவா? சரி இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கா தர போகிறோம் வேணே. சரி அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தாங்க. சரி உங்களோட கையால் கொடுங்க. உங்களோட கையால் கொடுங்க. சரி அதை பிரித்து பாருங்க. எப்போ முதல்ல பிடிக்கும் உங்களுக்கு வேணுமா? கம்பெனி பேக்கிங் கிடையாது. ஓகே எங்க காட்டுங்க பாப்போம். யார் இருக்கிறாங்க அதில்? யார் இருக்கிறாங்க? நான் பிள்ளைகள் ஹஸ்பண்ட். ஓகே
அவங்களோட பேபிஸும் இருக்கிறாங்க என்ன ஓ அப்போ உங்களோட ஹஸ்பண்ட் தந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஆனால் gift எல்லாம் வந்து வேறு ஒரு ஆள் தான் தந்தாங்க சரி அதுக்கு அதான் ஃப்ரேமை பயப்படாத வந்து நான் இப்போ என்ன பயப்படாம கொடுக்கணும்னு சொல்ல ஒரு ரீசன் இருக்குது தானே நான் ஆரம்பத்திலே கொடுக்க மாட்டேன் ஃப்ரேம் என் ஃப்ரேமில் செய்தால் இருக்குமன்றதால சரி ஓகே ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் தந்தவங்க ஆனால் இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க செய்தார்கள் சரியா சொல்லணும் இப்போ 3 பேரை நீங்கள் சரியா சொல்ல இல்லைன்னு சொன்னால் நான் 5 பேர் தானே சரியா அந்த 5 பேரில் 3 பேர் இருக்கணும் கட்டாயம் இப்போ லாஸ்ட்டாக சொல்ல போகிறீங்க 5 பேர் அந்த 5 பேரில் 3 பேர் இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் பாட்டு படிச்சு ஆகணும் ஒரே எப்படி இல்லாட்டி நாங்கள் இங்கே போக மாட்டோம் ரைட்டா சரி இப்போ சொல்லுங்கள் 5 பேர் சொல்லுங்க அந்த 3 பேரும் பாராங்க பார்ப்போமேனே யாரை சொல்லலாம் கோவி அண்ணி கோவி அண்ணியா ஓகே எங்கே இருக்கிறாங்க நினைக்கிறேன் இங்கே நிற்கிறாங்க கோவி அவங்க அண்ணி அவங்க வர கோவி அண்ணி வெட்டது எங்களோட மாமி மாமி எங்கே இருக்கிறாங்க நினைக்கிறேன் எல்லாம் இங்கே நிற்கிறாங்களா சரி ஓகே பிரச்சனை எடுத்துக்கொள்வோம் ரேணுக்கா ரேணுவாக்கு அங்கே இருக்கிறாங்க எல்லாரும் இங்கே நிற்கிறாங்க சரியா நீ 2 பேர் 3 பேரையும் முடிக்க போறீங்களா அந்த 3 பேரும் தான் ஓகேவா முடிப்போமா ஓகேவா மற்ற 2 பேர் இல்லை அம்மா அம்மா ஏற்கனவே சொல்லிட்டீங்க நீ சொல்லாதக்குள்ள சொல்லுங்க பிரச்சனை சத்யாக்கா சத்யாக்கா அவங்க நிறைய யாரு இங்கே நிற்கிறாங்க சரி ஓகே 4 பேர் இன்னொரு ஆள் சொல்லிக்கோங்க அனித்யாக்கா அனித்யாக்கா 5 பேர் தான் சரி ஓகே 5 பேரையும் கெஸ் பண்ணியிருக்கிறீங்க இப்போ நான் சொல்லணுமே நான் 2 சொல்லி சொல்கிறதுக்கு முன்னால் நான் இப்போ 2 மட்டும் கேள்வி கேட்பேன் சரியானே இப்போ சின்ன வயசில் நீங்கள் நான் கேட்ட மாதிரி அதே கேள்வி தான் அம்மாவை தவிர வேறு யாரை நீங்கள் ரொம்ப பாசமாக பார்க்குறீங்க அம்மாவை தவிர அம்மான்ற சொல்லக்கூட பாசம் கட்டாக இருக்குமேனே என் அம்மாவை பாசம் இல்லாத ஒரு பிள்ளைகளும் இல்லை அப்படின்றதுல இப்போ வேறு யாரையும் கேட்குறேன் சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா அப்படின்றது தானே அது வந்து சின்ன வயசுலேருந்து யார் மேலே உங்களுக்கு பாசம் கூடும் ஏன்னா சின்ன வயசுல சின்ன பிள்ளைகள் இருக்கக்குள்ள யாரோ ஒரு ஆள் மேலாம் பாசம் இருக்குமே எல்லாரையும் நேசிக்கிற விட ஒரு ஆள் நிறைய பாசம் வச்சு அம்மா அம்மா அங்கே இருக்கிறாங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்க இல்லாதான் இப்போ கவலை அம்மா இல்லாத கவலையா எத்தனை வருஷம் பிறந்தவம்மா 2 வருஷம் 2 வருஷம் அம்மா இல்லாத ஃபீல் பண்ணுறீங்க சரி ஓகே அம்மாவோட கிஃப்ட்டும் இதில் இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம் சரியா ஓகே இப்போ அம்மா அடுத்தது அம்மாவோட எல்லாம் கேட்டிருக்கீங்களா அம்மா எது கேட்டாலும் இல்லை நான் செய்வோம் செஞ்சிருவா என்ன பேர் அம்மாவுக்கு நல்லம்மா நல்லம்மா நிற்க அவடப்ப சரி இதில் ஒரு ஆளாக தான் நிற்கிறாவுக்கு சரி தானே அப்படியே ஃபீல் பண்ணிக்கொள்ளுங்க எப்பயும் உங்களை பக்கத்தில் இருக்கிறான்னு ஃபீல் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்தது அவதான் ஏன் நம்ம மாட்டு சொன்ன கண்ணெல்லாம் கிளங்கி அம்மா நல்லா பிடிக்கும் வேணே அவ்வளோ பிடிக்கும் என்ன கேட்டுருக்கிறீங்க நீங்கள் விருப்பப்பட்ட அம்மா மாட்ட கேட்டு கேட்காமலையாவே டூனன்ஸ் வாங்கி தருவோம் கேட்காம எல்லாம் வாங்கி தருவா எல்லாம் இப்போ என்ன வேணுமெண்டெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஏன் நாங்கள் எல்லாம் நழுறாங்க ஏன் நழுறீங்க அம்மாக்கா ஐயா அம்மாவோட எல்லாரும் ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிக்கும் அம்மா வேணே அம்மா இப்போ எல்லாரும் சொன்னால் இப்போ எல்லாரோடையும் தான் அம்மா இருக்கிறா சரிதானே அப்படியே ஃபீல் பண்ணிக்கொள்ளுங்க சரிதானே உங்களோட அவள் இருக்கிறா எந்த உணர்வு இருக்கும் வரைக்கும் அவள் வந்து உங்களோட இருப்பான்றது உண்மையான விஷயம் சரிதானே ஓகேவா அம்மா உங்களுக்கு கூட உங்களுக்கு சந்தோஷம் இப்போ நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுற டைம் இல்லாமல் வந்து அவங்களோட இருக்கிறான்றதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கொள்ளுங்க இந்த தருணத்தில் அவள் இருக்கிறா இந்த கிஃப்ட்டோட சரிதானே உங்களோட அம்மாவும் சேர்ந்து தான் இந்த கிஃப்ட்டெல்லாம் தந்தது ஓகேவா அழக்கூடாது முதல்ல கண்ணை திறச்சிக்கொள்ளுங்க ஃபேம் தந்துட்டு ஓகே நீங்கள் அழுதாலும் உங்களுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் நான் இப்போ தர போகிறேன் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க தொட்டு பார்த்து சொல்லுவோம் கைச்சேன் இருக்கலாம் கைச்சேன் அப்போ யாரையும் காட்டி போட்டு அமர்ந்திருக்க உடனே அப்படியா காட்ட இல்லாதான் இல்லாது கையில் தான் இல்லை அப்படி சரி ஓகே அதை பிரித்து பாருங்க அப்போ என்ன இருக்குண்டா அது பிரச்சனை இல்லை கைச்சி என்னண்ணே கெஸ் பண்ணேன் படி சரியா நான் நினைக்கிறேன் காட்டினீங்களா அம்மா காட்டினீங்களா உண்மையா தெரியாது இல்லை எல்லாரும் போய் சொல்றீங்க எனக்கு என்னோட எல்லாரும் போய் சொல்றீங்க அப்படியா இல்ல உண்மையா தெரியாது உண்மையா தெரியாது தெரியாது எனக்கு சந்தோஷம் தானே நீங்க வாரன்ற ஏரியா எனக்கு பாரன்றே தெரியாது அதான் சர்ப்ரைஸ் சரியானே ஓகே அம்மா போட்டு விடுமா பிள்ளைற சரி அம்மா அதை வந்து போட்டு விடுவாங்க சரிதானே சரி அம்மா போட்டு விட்டேன் பாருங்க அங்க வாக்காம சரி அம்மா அப்படி வாங்கலாம் இங்கே வாங்கலாம் சரி கொக்கியில் அப்புறம் ஒரு அமர்த்தி விடுங்க பிரச்சனை இல்லை ஓகே சதம்டாங்களா ஏன் அழுவுறீங்க பிள்ளையோட சந்தோஷமான நாள் தானே இன்றைக்கு மகளோட சந்தோஷமான நாள் தானே பர்த்டே அழுதுங்க பிள்ளைங்க அழுது இப்போ எல்லாரும் பார்த்தீங்க ஒரு ஆள் அழுது வழியாக ஃபேமிலி அழுது ஏன்னா கண்ணை தொடங்கி வடிய ஃபஸ்ட்டுக்கு இன்றைக்கு வந்து நல்ல சந்தோஷமான நாள் ஏன்னா நம்ம வந்து உங்களோட மகள் வந்து பூமிக்கு வந்த நாள் சரியா உலகத்தில் அவதரிச்ச நாள் அப்போ இன்றைக்கு வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கும் அழக்கூட அழுது எல்லாரும் இப்போ அழுது ஒரு சேடாக போயிட்டேனே அப்போ எல்லாரையும் ஹாப்பி பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டுக்கு சரியா அது உங்களோட கையெல்லாம் இருக்குது
என்ன சொல்லலாம் இப்போ உங்கள் பிள்ளைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து நிறைய gift எல்லாம் கொடுத்து இந்த 23வது பர்த்டே வந்து ஒரு மறக்க முடியாத பர்த்டேயாக இருக்கணும். மற்றது வந்து நிறைய மெமரிஸ் வந்து இந்த நாளில் இருக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் அம்மாவோட நினைவுகள்லாம் வந்து இடத்த இருக்குது. அப்படியே எல்லாரும் மனசுலேயும் அவள் இருக்கும் வரைக்கும் அவருடைய நினைவுகள் உங்கள் கூட இருந்து கொண்டே இருக்கும்ன்றது நிதர்சனமாக எங்கள் அம்மாட ஆசை கீவத்தை செய்யணும்ண்டு. ஓகே இப்போ செஞ்சாச்சு பர்த்டே ஆசைப்படி நம்ம கிராண்டாக செஞ்சுருக்கோம். அம்மா 10ஆம் தேதி ஓகே அவள் இருக்கிறவனை வச்சுக்கொள்ளுங்களா அவள் பார்த்து கொண்டே இருக்கிறாவோ சரியா அவள் வந்து இப்போ வந்து உங்களோட இல்லாட்டி உங்களோட எத்தனை 2 வருஷமா சேர்த்து 10ஆம் தேதி அமுது கொடுத்துனாங்க. ஓகே ஆனால் எங்கள் அம்மாட ஆசை கீவத்தை செய்யணும்ட்டு தான். இப்போ நான் இதை கிராண்டாக செஞ்சுருக்கேன் அதை கூட கிராண்டாக செஞ்சுருக்கிறேன் சரி ஓகேயா அவளுக்கே இப்போ வந்து நிறைய உணர்வு இப்போ கிடைச்சிருக்கும் ஓகே இந்த டைமில் வந்து அவள் பார்த்து கொண்டு தான் இருப்பான் ஓகேவா இப்போ உங்களோட அவளோட நினைவுகள் உங்களோட இருக்கும் வரைக்கும் உங்களோட தான் அவள் இருப்பான்னு நீங்கள் நினைச்சிக்கொள்ளணும் எப்பயும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் உங்களோட இல்லைன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது என்ன எப்போ நீங்கள் உங்களோட எப்போ எப்படி இருந்தாவோ அதே மாதிரி இப்பயும் அப்படியே இருக்கிறான்றது தான் நிதர்சனமான கருத்து ஓகே தானே சந்தோஷம் தானே எல்லாருக்கும் இப்போ அம்மாவோட நினைவை நிறைவேற்றி தானே நிறைவேற்றினோடய இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அவளுக்கு அதுதான் தேவை அவள் நினைச்சதை நீங்கள் நடத்திருக்கிறனோடய நீங்கள் ஹாப்பியாக இருக்கும் அழுதிங்கன்னு சொன்னால் அவையும் கொஞ்சம் குழந்தை வந்துருக்குன்னா ஓகே அவருக்கும் பேரப்பிள்ளைகள் இருக்கேனே ஓகே அப்போ அவையும் சந்தோஷமாக தான் இருப்பா எல்லாரையும் பார்த்துட்டு வச்சிருக்காங்க அவட பிள்ளைய. ஓகே கூப்பிடுறீங்களா ஓகே கூப்பிடுறேன் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுறாங்க. மாமா பாருங்க மாமா பாருங்க அங்க வாருங்களேன் சரி அவட்ட கையில் எடுத்து கொடுங்க மைக்கு வச்சுக்கொள்ளட்டும் ஊற்றும் லாஸ்ட்டாக கேக் கட் பண்ணக்குள்ள இந்தா இந்தா சரி அம்மாவோட பேரப்பிள்ளை 3 பேர் என்ன இப்போ எல்லாரையும் வந்து பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க கூட இருக்கிற அதான் சரி அதான் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்கன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கொள்ளணும் சரிதானே ஓகே அதே மாதிரி நீங்கள் இனிமேல் வந்து ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் சரியா சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நாங்களும் கடவுளை வேண்டிக் கொள்கிறோம் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைய நல்லபடியாக சரிதானே இப்போ வந்து அழகான கேக் வந்துருக்கு தானே சரி கேக்கை கட் பண்ணி நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் 2 கை தட்டுவா பின்னாடி சரி அப்படி ஒரு ஃபீல் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே கேக் கட் பண்ணுவோம் என்ன ஓகே Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday.